பைபாஸ் சாலையில் 5 சுங்கச்சாவடிகளை மூட மாவட்ட நிர்வாகம் திட்டம் வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அந்த 5 சுங்கச்சாவடிகள் என்னென்ன? கோவையில் இருக்கக்கூடிய முக்கியமான புறவழி சாலைகளில் முக்கியமானது எல்என்டி புறவழி சாலை எனப்படக்கூடிய சாலை. கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய முக்கிய புறவழி சாலையாக இந்த சாலையானது கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த சாலையானது அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் நடுவே 6 இடங்களில் சுங்கச்சாவடிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த சாலையை முழுமையாக எல்என்டி நிறுவனம் பராமரித்து வந்த நிலையில் எல்என்டி நிறுவனத்திற்கு 2029ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பராமரிப்பதற்கான உரிமம் இருந்து வருகிறது. இதனிடையே 4 வழி சாலையாக அனைத்து சாலைகளும் மாற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 28 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே 2 வழி சாலையாக இருக்கிறது. குறிப்பாக சேலத்திலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய சாலையில் இந்த 28 கிலோமீட்டர் தூரம் 2 வழி சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் இவற்றையும் 4 வழி சாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதனிடையே மாநில அரசும் இந்த சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என தொடர்ச்சியாக அரசிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சாலையானது எல்என்டி நிறுவனத்துடைய பொறுப்பிலிருந்து மத்திய அரசிடம் கடந்த மாதமானது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கடந்த 1 மாதத்திற்கு மேலாக இந்த 6 சுங்கச்சாவடிகளிலும் மத்திய அரசின் சார்பில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த 6 சுங்கச்சாவடிகளையும் அகற்றுவதற்கு தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் முன்வந்திருக்கிறது. மொத்தமாக இந்த எல்என்டி நீலாம்பூரிலிருந்து மதுக்கரை வரையிலான ஒரு 6 இடங்களில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டு ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சுங்கச்சாவடியாக வைப்பது என தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. இதற்கான நடவடிக்கைகள் இந்த வரும் 1ஆம் தேதி முதல் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 1ஆம் தேதி முதல் அந்த 6 இடங்களில் அந்த 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய 6 சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட்டு விட்டு ஒரே ஒரு சுங்கச்சாவடி மட்டும் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதுக்கரையில் அமைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சுங்கச்சாவடியில் கோவை மாவட்ட பதிவு எண்கள் கொண்ட வாகனங்கள் மற்றும் சலுகை கட்டணத்தில் சென்று வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.